திடீர்னு இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நேற்று ஏன் லைவுக்கு வரலன்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இதுதான் காரணம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் இசிஜி எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிபியும் செக் பண்ணி பார்த்தாங்க. இசிஜி பிபி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சாரை பார்க்கலான்னு சொன்னாங்க. என்னடா சொல்ல போகிறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாரை பார்த்தோம். சாரை பார்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் சரியாக தூங்குறது இல்லை, சரியாக தூங்குங்க, அல்சர் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு சொல்லி அல்சருக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி சாரை பார்த்துட்டு வந்து டேப்லெட்டையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாமக்கல்லில் கொஞ்சம் கடைக்கு திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமேன்னு சொல்லி இந்த காளான் ஃப்ரை பண்ணுற அந்த கடாயும் ஒரு ரசம் ஊற்றுறதுக்கு ஒரு கரண்டியும் வாங்கிட்டு இவர் கடைக்கு வாராகியம்மன் ஃபோட்டோ வாங்கலான்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். சரி அதையும் வாங்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் நீ என் கண்ணு முன்னாடியே மாத்திரை போடு, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறோம், பட் நீ மாத்திரை தான் போட மாட்டேங்கிற, ஒழுங்காக என் கண்ணு முன்னாடியே போடுனாரு. சரி உங்கள் கண்ணு முன்னாடியே போடுறேன் இருங்கன்னு சொல்லி அவர் ஒரு மாத்திரை தான் இப்போ சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாத்திரை காலையில் வெறும் வயிற்றில் தான் அல்சருக்கு சாப்பிட சொன்னாங்க. ஸோ நைட் இந்த ஒரு மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி விளாக்க முடிச்சாச்சு. பாய், நாளைக்கு விளாக்கில் பார்ப்போம்.